ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவ் பார்க்கலாம். இதுக்கு பச்சை பட்டாணி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதுதான் தேவை. எண்ணெய். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். இதில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம் இது எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக செய்திடலாம். பச்சை பட்டாணி கிடைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இல்லையா, அந்த டைமில் செய்யலாம். இது நெய்யில் போட்டு நெய் மட்டுமே போட்டும் செய்யலாம். கூட ஜீரா நிறைய ஆட் பண்ணி வெறும் பீஸ் மட்டும் சாதம் இப்போ பிரியாணி இலை போட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் செய்யலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டாணியும் புதினாவும் நான் போட்டிருக்கேன். போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு சுற்றி விட்டுட்டு தண்ணியை ஊற்ற வேண்டியதுதான். அதுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் பாசுமதி ரைஸ்ன்னு சொன்னால் அதுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சா போதும். அதே எந்த அளவில் ரைஸ் எடுக்கிறோமோ அதுலேயே கரெக்டாக 1.5 தண்ணி ஊற்றிட்டா சரியாக போயிடும். நான் இப்போ எனக்கு அதுக்கு எவ்வளோ ரைஸ் எடுத்தனோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டேன். இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம அந்த அரிசியை போடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை போடலாம். இந்த அரிசி போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அந்த ஒரு விசில் வரும்போது விசிலே விட தேவையில்ல. இது ஒரு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் நம்ம எடுத்து திரும்ப ஒரு கிண்டிட்டு மூடிடலாம். அதே மாதிரி திரும்பவும் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ பார்க்குறீங்க இல்லையா, உதிரியாக இருக்குது, சாதம் வேகுது இல்லையா. இந்த டைமில் எடுத்துட்டு நம்ம ஒரு முறை கலந்து விட்டோம்னா அந்த க்ரீன் பீஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக பறந்துடும். அப்படியே குக்கர் போட்டு விசில் வச்சிட்டோம்னா ஒரே இடத்துல மேலே எல்லாம் தங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் புதினா தழை வதக்கும் போது கொஞ்சம் போடலாம். திருப்பியும் இப்போ மேலே கொஞ்சம் போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான். நல்லா பாயில் ஆகி நீட்டாக உதிரியாக வந்துடும் நம்மளுக்கு அந்த புலாவ். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்